தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், எவ்வளவு தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது? இந்த போக்குவரத்து சரி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? தமிழகத்தில் இன்று முதல் பள்ளிகள் அரையாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை கொண்டாடுவதற்காகவும் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவதற்காகவும் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக சென்னையிலிருந்து கார்கள், வேன்கள் என பொதுமக்கள் வாகனங்கள் பயணிக்கின்றன. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் சுங்கன கட்டணம் செலுத்திய பிறகு வாகனங்களை அனுமதிக்கப்படுவதால் ஆத்தூர் சுங்கச்சாவடி முதல் தொழிற்பேடு, அச்சரப்பாக்கம், மேல்மருத்துவரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்து ஊர்ந்து செல்கின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து பாதிப்பை சரி செய்ய குறைந்த அளவிலான போலீசார் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. தொடர்ந்து வாகனங்கள் இன்று மாலை மட்டுமில்லாமல் இரவு வரை எண்ணிக்கை அதிகரித்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக அளவிலான காவலர்களை நியமித்து போக்குவரத்து பாதிப்பை சீர் செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.